மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கல் தூண்கள் மாயமானது குறித்து சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்படும் என மதுரை மத்திய தொகுதி எம்எல்ஏ பழனிவேல் தியாகராஜன் உறுதியளித்துள்ளார். கோயில்களுக்கு அரசாங்கத்தின் வெளியீடுபடியே, அதாவது பாலிசி நோட் படியே, இந்த மானிய கோரிக்கை டிமாண்ட் வந்தபோது வந்த நோட் படியே 4 லட்சம் ஏக்கருக்கு மேலே சொந்த சொத்து இருக்குது அரசாங்கத்தில் HRNC டிபார்ட்மெண்ட்டில் இருக்க கோயிலுங்களுக்கு. இந்த நிலத்தை ஒழுங்காக கண்ட்ரோலில் வச்சு ஒழுங்காக ஏலத்துக்கு விட்டு லீஸுக்கு விட்டு ஒழுங்காக நடத்தினாலே வரக்கூடிய வருமானம் பல 100 கோடி ரூபா, பல 100 கோடி ரூபா. அதனால் அந்த மாதிரி ஒரு நிதி இருந்தால் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் அளவுக்கு, ஆர்கியாலஜிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அளவுக்கு எப்படி ஒரு ஆன்டிக்விட்டியை ப்ரிசர்வ் பண்ணுறதுன்றது ஒரு சில்லற காரியம் இல்லை. இதுக்கு ஸ்கில்லும் ரொம்ப மிக தேவையானது. அது இல்லாமல் ஒரு அனுபவமும், அதாவது முன்னால் உலக அளவில் பண்ணவங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு குழு வச்சு ஒரு புது சிஸ்டமேட்டிக்காக பண்ண வேண்டியது. அதுக்கு நிதி உறுதியாக கிடைக்கும். உறுதியாக அடுத்த தடவை எப்போ சட்டமன்றம் கூடுதோ அது ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானமாக செயல் தலைவரோட ஆதரவுடன், எங்கள் கோயில் மாத்திரம் இல்லை, என் தொகுதி எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப தொடர்புள்ள மீனாட்சி அம்மன் கோயில் மற்றும் இல்லாமல் இந்த அறநிலைத்துறை கண்ட்ரோலில் இருக்கிற பல பழமையான முக்கியமான கோயில்களை எல்லாம் முக்கியம் கொடுத்து ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து அறநிலைத்துறையவே மேம்பாட்டு பண்ணுறதில் இந்த பல கோயில்களுக்கு தனி மரியாதையும் தனி கவனத்தையும் செலுத்தி உடனே பண்ணணும் என்றதை உறுதியாக சட்டமன்றத்தில் எழுப்புது.